அல்வா பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கெட்டியாக வரணும். கெட்டியாக வந்ததுக்கப்புறமேட்டு நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே வரணும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோதுமை அல்வா பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 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 அரை கப்பு கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றி முளை விட்ருக்குது பார்த்திங்களா. நல்லா அது மேலே கோதுமை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளை வந்திருக்குது. நேற்று ஊற வச்சேன், இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா முளை விட்ருக்குது. அப்புறம் அந்த தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கோதுமையை வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து ஒரு பெரிய கப்பில் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கப் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சி பால் எடுத்து எப்படி கோதுமையை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோதுமையை பார்த்திங்கன்னா அமுக்குன்னா பார்த்திங்களா எப்படி வருது. அப்போ இது வந்து நல்லா வந்து ஊறியிருக்குன்னு அர்த்தம். இது வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். மாவு மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து இதில் வந்து பால் எடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கோதுமையாகும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. அமுக்குனாவே சாஃப்டாக அமுங்குது. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஜூஸரில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சோன்னு கோதுமை அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கரை அப்படியே சேர்த்துக்கோங்க. கரண்டி சின்ன கரண்டி தான் இது. சின்ன கரண்டியில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 கரண்டி சேர்த்துருக்கேன். 2 கரண்டி சேர்த்து அதை அப்படியே ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா உருகி இந்த கலர் வரணும். இன்னும் கொஞ்சம் டார்க்கு கலர் வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடணும். இது வந்து நான் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கிஞ்சி போயிடும். இதுதான் வந்து இந்த அல்வாவுக்கு கலர் கொடுக்குறது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லையா கோதுமை பால், அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எதுவுமே கிளறவே வேணாம். அந்த பால் ஊற்றின பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும்.
இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கிளறிக்கங்க. நல்லா கிளறிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள், கிராம்புத்தூள் கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு கலக்கிட்டே வரணும். சர்க்கரை பார்த்திங்கன்னா இதில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீதி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க, அடுத்தது லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 சொட்டு மட்டும் ஊற்றிக்கலாம். அல்வா பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கெட்டியாக வரணும். கெட்டியாக வந்ததுக்கப்புறமேட்டு நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே வரணும்.